இன்றைய கூட எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதை கூட வாஷிங் மிஷின் சொல்லியிருக்காங்க. அது இன்னொன்னு கூட சொல்லிக்கலாம். வாஷிங் பவுடர் நிர்மாண ஒரு பாட்டு வரும் எப்பவுமே முன்னால எல்லாம். அதுல அந்த பவுடரை போட்டவொடனே கரை போயிடும்னு சொல்லுவாங்க. அது ஒரு கரைக்கு பொருந்தும். அது போல ஒரு கரை உள்ளவங்களுக்கு எல்லாம் வாஷிங் பவுடர் விஜய். அதே போல விஜயபாஸ்கருக்கு இப்ப 4 கேஸ் நிலுவையில் இருக்கு. அந்த எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு 3 கேஸ் நிலுவையில் இருக்கு. வேலுமணி போன்றவர்கள் அவங்க மேலேயே கேஸ் நிலுவையில் இருக்கு. அதையெல்லாம் பவுடர் போட்டு இது பண்ண முடியாது, துவைக்க முடியாதுனால மிஷின்ல போட்டு தான் துவைக்கணும். அந்த மிஷினுக்கு பேரு விஜய்னு தான் வச்சிருக்காங்க, வாஷிங் மிஷின் விஜய். எனவே வாஷிங் மிஷின் விஜயில வாஷிங் பவுடர் விஜயை போட்டு துவைத்தால் அவர்கள் எல்லாம் யார் மீதெல்லாம் ஊழல் குற்ற வழக்குகள் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் புனிதர்களாக புத்தர்களாக மாறிவிடுவார்கள். சொல்ல முடியாத அவங்களுக்கு கோயில் கட்டி கூட கும்பிட்டாலும் கும்பிட்டுவாங்க. எனவே அப்படிப்பட்ட நிலைமைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது. நாங்கள் பொறுப்பான எதிர்கட்சியாக இருக்கிறோம். எங்களுடைய தலைவர் குதிரை பேர அரசியலிலே வர வேண்டும் என்று நினைத்திருந்தால் 2017 வந்திருக்க முடியும். அன்றைக்கு எங்களிடத்திலே 109 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். ஆனால் குதிரை பேரம் கூடாது, நான் கொல்லைப்புற வழியாக வர விரும்பவில்லை, மக்களை சந்தித்துத்தான் நான் வருவேன் என்று சொன்ன தலைவர் எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எனவே கொல்லைப்புற அரசியல் என்பது அவருக்கு பிடிக்காது. நாங்கள் குதிரை பேரம் என்பது எங்களுக்கு பிடிக்காது. குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இருந்தால் அன்றைக்கே வந்திருக்க முடியும். எனவே குதிரை பேரத்துக்கு எதிரானதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஜனநாயகத்தை தான் நாங்கள் நம்புகிறோமே தவிர பணநாயகத்தை நம்பவில்லை. நம்ம செந்தில் பாலாஜியை எப்படி திமுகவில் சேர்த்தோமோ அப்ப அவங்க நாங்க நீங்க நம்ம சொன்னோம் திமுக வழக்கு இருந்தா அவர் சந்திக்கணும், திமுக தலைவரான்னு சொல்றோம். இப்ப அதே மாதிரி நிர்மல்குமார் சொல்றாரு, விஜயபாஸ்கர் வந்தாங்க அவருடைய வழக்கு அவர் சந்திக்க கூடாது, இதனால வழக்குல நாங்க சொல்றாரு. செந்தில் பாலாஜியை சேர்த்தது நம்ம காரணம் தான், இதுவும் நியாயமான நம்ம பார்க்கணும். செந்தில் பாலாஜி மீது போடப்பட்ட வழக்குக்கும் இந்த வழக்குக்கு உண்டான வித்தியாசத்தை பாருங்க. யாரோ போனாங்களாம், கண்டக்டருக்கு வேலைக்காக வேண்டி பணம் யாருக்கிட்டயோ கொடுத்தாங்களாம், அவங்களுக்கு வேலை கிடைக்கலையா, அதனால இவங்க மோசடி பண்ணிட்டாங்களாம். எல்லாமே சந்தேகத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய வழக்கு செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய வழக்கு. ஆனால் இத்தனை கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக வருங்க ஒழிப்புத்துறையினாலே விஜயபாஸ்கர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது, குட்கா வழக்கு போடப்பட்டிருக்கிறது, அதை போல மற்ற வருமான வரித்துறையினுடைய வழக்கு இருக்கிறது. இப்படி பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. இவையெல்லாம் ஆதாரத்தினுடைய அடிப்படையிலே போடப்பட்டிருக்கிறது. அது எந்த ஆதாரமும் செந்தில் பாலாஜி வழக்கிலே கிடையாது. ஒன்லி வாய் ஸ்டேட்மெண்ட், நான் பணம் ஒருத்தட்ட கொடுத்தேன், வேலை வாங்கி தர்றேன், வேலை வாங்கி தரல, ஏமாத்திட்டாங்க. அதுதான்